டிசம்பர் மாதத்தில் நமக்கு ராகு கேத்து பெயர்ச்சி வருது 2026ல். நீங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சனி பெயர்ச்சியும் இந்த 2026ஆம் ஆண்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாறில் வந்து இந்த சனி பெயர்ச்சியும் வருது. ஸோ சனி பகவான் அவங்களுடைய கணக்குப்படி மீனராசிக்கு வருகிறார், குரு பகவான் நமக்கு கடகத்துக்கு வருகிறார், கேது பகவானும் டிசம்பர் மாதம் வந்து கடகத்துக்கு வந்து போயிடுவார். ஸோ ராகுவும் நமக்கு வந்து மகர ராசிக்கு வந்து பெயர்ச்சி ஆவார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை அரசியலில் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு சில உலக அளவில் அரசியல் தலைவர்களினுடைய ஒரு பெரிய இழப்பையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்ப்போம் குரு பகவான் கடகத்தில் வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில். ஸோ குரு வந்து குரு தனிச்சு இருந்தாலே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும். கேதுவும் கூடவே இருக்கிறதுனால ஆன்மீக தலைவர்கள், ஆன்மீக சம்பந்தப்பட்டது, கோவில்கள் இது சம்பந்தப்பட்டதுல எல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள், மக்களுக்கு வந்து நிறைய உபாதைகள், இது எல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடும். 2026 ஒரு மன நிம்மதியோடு இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, மன ஆறுதலுக்கு நம்ம சொல்லலாம், ஆமாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய குழப்பங்களும் நிறைய மனவேதனைகளும் மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு 2026ஆம் ஆண்டாகத்தான் இருக்க போகுது.